பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இரண்டு மூன்று வாரங்களுக்கு அடுத்ததாக உங்களோடு இந்த கூடுகையிலே கர்த்தர் என்னை கொண்டு வந்து சேர்த்து கிருபைக்காக நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் கூட நேற்றே நான் ஊருக்கு போக வேண்டியிருந்தது. சரி, இன்னைக்கு ஒரு உறவினர் காரில் போகிறாங்க, அவங்களோட சேர்ந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் மாறி இருக்கு. ஆண்டவர் தான் அந்த ஒரு காரியத்தை வாய்க்க பண்ணியிருக்கிறாரு. இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் செய்வது எத்தனை நன்மை இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல் உங்களோடு சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்க அவர் தந்த கிருபைகளுக்காக நான் அவருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நாளிலும் கூட இந்த ஒரு சிறிய தியானமாக தகப்பனின் இருதயம், த ஹார்ட் ஆஃப் த ஃபாதர் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் பார்க்கலாம். நம்ம நீளமாக இதை போகலாம். நம்மளுடைய கடவுளுடைய இருதயம் எப்படிப்பட்டதுன்னு சொல்லி நம்ம வர்ணிச்சுக்கிட்டே போகலாம். அவ்வளவு அவருடைய நல்ல இருதயம். ஆனால் இந்த உலகம் அவரை ஒரு கொடியவராக, ஒரு கொலை செய்பவராக, ஒரு யுத்தங்களை நடத்துகிறவராக, கொடூரமானவராக அவரை பார்த்து கொண்டிருக்கிறது. பிதாவை குறித்து புறஜாதிகள் சொல்கிறாங்க, தனது சொந்த மகனையே பலி கொடுத்து அந்த இரத்தத்தை குடித்து அவர் இன்பம் பார்க்கிறவர், அவர் மோசமானவர் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அவர் அப்படிப்பட்டவர் அல்ல. அது எதற்காக அவ்வாறாக செய்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சிலுவையிலே தன்னுடைய சொந்த குமாரனை அவர் ஈந்தார் என்பதற்காக. அவருடைய கோர முகம் அல்ல அது, நம்மேல் வைத்த அன்பின் முகம். அவர் மனிதனாக அவதரித்து மனுவாக நம்மளுக்கு வேண்டியவர் பாடுகளை சகித்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஏசாயா எழுதின புத்தகத்திலே 53ஆம் அதிகாரம் 1-3 வரைக்கும் படிக்கலாம். 1-5 வரைக்கும் ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 53 1-5 வரைக்கும். எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? படிக்க. கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? இலக்கிலேயே போலவும் வறண்ட நிலத்திலிருந்து சுழுகிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழுந்துகிறீர். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும் போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாது இருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய மூவுகளை மறைத்துக் கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமல் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் வருத்தப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தன்மைகளால் குணமாகிறோம். போதும். அதாவது எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம், அவரை பற்றிய புயம் அப்படின்னு சொன்னா அவருடைய பராக்கிரமம், அவருடைய அந்த ஒரு வல்லமையான ஒரு காரியம் யாருக்கு வெளிப்பட்டது, யார் அதை பார்த்தார்கள் அப்படின்னு சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு. மனிதர்கள், அதாவது அவர் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறாரு, பிதாவால் புறக்கணிக்கப்படவில்லை. பிதா நம்மையில் அன்பு வைத்தபடியினால் அவரை இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறார். ஆனால் அவங்கள மனுஷர்கள் அவரை புறக்கணிச்சிட்டாங்களாம். அடுத்த வசனத்தில் கூட போட்டிருக்கோம், 4வது வசனத்தில், மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் அவர் தேவனால அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் தேவன் அவரை அடிக்கிறாரு, தேவன் அவரை பாடுகளுக்கு உட்படுத்துறாரு, சிறுமைகளுக்கு உட்படுத்துறாரு அப்படின்னு சொல்லி நாம நினைச்சிட்டு இருக்கிறோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர்
நொறுக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். நம்ம தான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் பிதாவாகிய தேவனை பாடுகளுக்கு கிறிஸ்துவை பாடுகளுக்கு உட்படுத்தினார், அவரை அவமானப்படுத்தினார், நிந்தைக்கு உட்படுத்தினார், அவருடைய ரத்தம் முழுவதும் சிந்தும்படியாக செய்தார் என்று நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அவர் நமக்கு வேண்டி வந்திருக்கிறாரு, ஆனா நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அவரை தேவன் அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். தேவன் அடிக்கிற தேவன் அல்ல, அவர் எப்பொழுதும் ஒரு அணைக்கிற தேவனாக இருக்கிறார், தேவன் அன்பாகவே இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதாவது இந்த சாலமோனுடைய ஒரு அந்த சாலமோன் ராஜாவை குறித்து படிக்கும்போது ரெண்டு ஸ்திரீகள் தங்களுடைய ஒரு குழந்தையோடு அவங்கவுங்க குழந்தையோடு இருக்கும்போது ஒரு குழந்தை செத்து போயிடும். அந்த இன்னொரு ஸ்திரீ சாலமோன் ராஜாக்கிட்ட கொண்டு வந்து 2 பேர் வருவாங்க வழக்குக்கு வேண்டி, என்னுடைய குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு. தேவ நீதியின்படி சாலமோன் ராஜா என்ன பண்ணணும், ஒரே வெட்டி 2 பேருக்கும் கொடுத்துடணும் அப்படின்னு தான் நினைப்பாரு. ஆனால் பாருங்க, அப்படி செய்கிறது தான் மனித நீதி. மனிதர்கள் அப்படி செஞ்சால் அன்னைக்கு அவங்க சந்தோஷப்பட்டிருப்பாங்க, ஆஹா சாலமோன் ராஜா சரியான நீதியை செஞ்சுட்டாரு, 2 பேருக்குரிய சண்டையை இதோட தீர்த்து வச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் பாருங்க, அந்த அம்மா அந்த குழந்தையினுடைய உண்மையான அம்மா வேண்டாம் என் குழந்தை அவளாவது வச்சுட்டு போட்டோம், அது உயிரோடு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி அவங்க தன்னுடைய குழந்தைக்கு வேண்டி இவங்க கஷ்டப்படுறாங்க. உண்மையிலே குழந்தைய 2ஆ பிரிச்சுட்டா அங்கே மனித நீதி நிறைவேற்றப்பட்டு விடும். ஆனால் தேவ நீதி அங்கே என்ன சொல்லுது, என் குழந்தை பாதுகாப்பாக இருக்கட்டும், நான் அதற்குரிய வேதனைகளை அனுபவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா அன்னைக்கு அந்த இடத்துல சொல்கிறாங்க. சாலமோன் ராஜாவுடைய சமூகத்தில் நான் அதற்குரிய வேதனைகளை அதனுடைய துக்கங்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன், என்னுடைய குழந்தை பாதுகாப்பாக இருக்கட்டும்னு சொல்லி அவங்க சொன்னதுனால அந்த ராஜா அந்த தேவ நீதி அன்னைக்கு பின்பற்றினார் பார்க்கணும். அதே போல தான் தேவன் நாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக, அவருடைய பிள்ளைகளாகிய நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக, சுகமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நம் பெற வேண்டிய தண்டனைகளை அவர் பெற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். தன்னுடைய குமாரனை அடித்தார்னு சொல்றதை விட அவரே அதை பெற்றுக்கொண்டார் அப்படின்னு தான் சொல்லணும். அங்கே லூக்கா சுவிசேஷ 15ஆம் அதிகாரத்தில் நம்ம படித்தோம்னா, ஒரு தகப்பன் அவங்களுக்கு 2 குமாரர்கள், அந்த இளைய குமாரன் மூத்த குமாரனுடைய கதையிலே இளைய குமாரன் தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் பிரிச்சுக்கிட்டு போயிடுவான். போயிட்டு எல்லாம் அழிச்சிட்டு ரிட்டர்ன் வரும்போது அவன் சொல்லுவான், நான் இனி என்னுடைய தகப்பன்னு கூட நான் அவங்கள கூப்பிடுறதுக்கு பாத்திரவான் கிடையாது. அதை படிக்கலாமா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 19-21. இனிமேல் உடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உன்னுடைய கூலிக்காரன் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, மரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன், இனிமேலுடைய குமாரன் சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். போதும். அதாவது பாருங்க, அந்த குமாரன், அந்த இளைய குமாரன் தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் வேஸ்டா அழிச்சிட்டு அவன் அங்கிருந்து என்ன பிழைப்புக்கே வழி இல்லாதவனாக சாக போகிற நேரத்துல கூட தன்னுடைய அப்பா வீட்டுக்கு போய், நான் இனி என்னுடைய அப்பாவை அப்பான்னு கூட நான் சொல்ல மாட்டேன், அவருடைய கூலிக்காரர்கள்ல இங்கிலீஷில் போட்டிருக்கோம் அந்த ஹயர்ட் ஒன் அப்படின்னு போட்டிருக்கோம், ஃபாதர் அக்செப்ட் மீ அஸ் யுவர் ஹயர்ட் ஒன் அப்படின்னு போட்டிருக்கோம். நம்ம வாடகைக்கு எடுத்துருக்கோம் பாருங்க, அந்த மாதிரியான ஒரு ஆளாக நீங்கள் என்னை ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி நான் போயிடுவேன் அப்படின்னு அவன் மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு அவன் அந்த ஊர்லேருந்து கடந்து வரும்போது அவங்க அப்பா அவனை தூரத்திலே பார்த்துருவாராம். அவன் மகன் கூட அப்பா தெரிஞ்சா என்னன்னு தெரியல,
தூரத்திலே பார்த்து ஓடி போய் வேகமா ஓடி போய் அவனை கட்டி கழுத்தை இறுக்கி கட்டி அவனை முத்தம் செய்தான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு தகப்பனினுடைய இருதயம் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய இருதயம். அன்பாகவே அவர் இருக்கிறார். ஊர்க்காரங்கள்லாம் கல்லறிஞ்சு கொன்றுவாங்க. இந்த தகப்பனுடைய ஆஸ்திகளை அழித்து போட்ட மகன் வர்றான், அவனை விடக்கூடாதுடான்னு சொல்லி ஊர்க்காரங்க அவனை பழி சுமத்திடுவாங்க, அவன் மேல கல்லெறிந்து அவனை கொன்று விடுவார்கள் அப்படின்னு சொல்லி இவர் தகப்பன் வேகமா ஓடி அங்கிருந்து வரக்கூடிய அந்த வேதனைகள். அவங்க ஊர்க்காரங்க திட்டுவாங்க, என்னப்பா நீ எல்லாம் தகப்பனா, உன் மகன் மொத்தத்தையும் அழிச்சு போட்டு வந்திருக்கான், அவனை போய் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லி அவரை அவ்வளவா திட்டியிருப்பாங்க. அவ்வளவு பாடுகளையும் அவ்வளவு அவமானங்களையும் தன்னுடைய பிள்ளையின் மேல் போய்விடக்கூடாது என்பதற்காக அவர் ஓடி சென்று அவனை கட்டி அவனை தன்னுடைய வீட்டுக்கு கூட்டி கொண்டு வந்து மறுபடியுமாக அவன் கூட சொல்லுவான், என்னுடைய வேலைக்காரர்களில் ஒருவனாக என்னை சேர்த்துக்கோங்கன்னு சொல்லி. ஆனால் நோ நீ அப்படின்னு சொல்லி அவன் மேல அன்பு செலுத்துகிறவராக காணப்படுறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதுதான் நம்முடைய பிதாவினுடைய இருதயம். அந்த பிதாவினுடைய இருதயத்தை வெளிக்காட்டும் பொருட்டாக தேவனாகிய கர்த்தர் பாருங்க, ஆதியிலே ஆதாம் பாவம் செய்த போது ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி கேட்டாரு. ரொம்ப அதட்டியெல்லாம் கேட்கல, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் அன்பா தான் கேட்டாரு. இவன் தான் பயந்து போய் ஐயோ நான் பாவம் செஞ்சுட்டேனே அப்படின்னு சொல்லி பயந்து போய். இப்போ பாருங்க, ஒரு பிள்ளை வீட்டில் ஏதாவது ஒரு தவறு செஞ்சிருச்சுன்னா அப்பா வரும்போது ஓடி ஒளியும். ஒரு சின்ன சவுண்ட் ஏதாவது கேட்டால் கூட ஐயோ என்னை தான் கூப்பிட்டாங்களா அப்படின்னு உள்ள படபடக்கும், துடிக்கும், பிடிச்சி அடிச்சிருவாரு என்னைய. அதே மனநிலையில தான் ஆதாம் இருந்தான். ஆதாமே நீ எங்கே இருக்கிறான்னு கேட்ட உடனே இவன் ஒளிஞ்சிக்கிட்டான். நேரில் நின்றுருக்கலாம், தன்னுடைய தகப்பன் அன்பானவர்னு சொல்லி அவனுக்கு தெரியல. அந்த பயம்தான் அவனுக்குள்ளாக இருந்தது. ஆதாமை ஆதியிலே அன்பாய் அழைத்த தெய்வம் அவன் பயந்து போனதுனால அடுத்தபடியாக ஆபிரகாமை அழைக்கிறாரு. ஆபிரகாமே அப்படின்னு சொல்லி, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போகும்னை பெரிய ஜாதியாக்குவேன். ஈசாக்க பலியிடும் போது சொல்றாரு, பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதேன்னு சொல்லி ஒரு ஆட்டுக்குட்டியை காண்பிக்கிறாரு. ஆதியிலே ஆதாமுக்காக ஒரு ஆட்டுக்குட்டியை அடித்தார், ஆபிரகாமின் மைந்தனுக்காக ஒரு ஆட்டுக்குட்டியை அடித்தார். அடுத்தபடியாக மோசேயை கூப்பிடுகிறார். மோசே என்னுடைய ஜனங்களின் கூக்குரல் என் சமூகத்திலே எட்டினது, நீ அவங்களை மீட்டு கொண்டு வான்னு சொல்லி மோசே பயப்படுறான். அங்கேயும் மோசேக்கு தைரியம் இல்லை, பயம்தான். ஸோ பயப்படும் போது நல்ல காரியங்கள் கூட நமக்கு தீமையான காரியங்களாக தெரியும். மூன்றாவதாக இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே மோசே போகிறார், பற்பல அற்புதங்களை செய்கிறார், 10 விதமான வாதைகளை அங்கே காண்பிக்கிறார். அத்தனைக்கும் பயப்படாத அந்த பார்வோன் 10 வாதைகளை காமிச்சாருங்க. ஒரு வாதைக்கு கூட அவன் பயப்படலை, ஜனங்களை வெளியிடல. கடைசியாக அவர்களுக்காக ஒரு மிருகம் அடிக்கப்பட்டது, ஒரு ஆட்டுக்குட்டி அவர்களுக்காக அடிக்கப்பட்டது. அந்த அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி நிமித்தமாக பார்வோனுடைய இருதயம் கரைந்து போயிற்று. ஐயோ என் ஜனங்கள் அழிந்து போவார்களே, இவர்களை விடுதலை பண்ணுங்கன்னு சொல்லி அன்னைக்கு ஆடுகளை அடித்து ஜனங்களை வெளியே கொண்டு வந்தார்கள். வனாந்தரத்திலே சீனாய் மலையிலிருந்து தேவன் ஜனங்களோடு பேச முற்பட்டார். ஆதியிலே ஆதாமோடு பேசின போது பயந்த ஆதாம், இப்பொழுது என் ஜனங்கள் என் அண்டையிலே நிற்கிறார்கள், அவர்களோடு நான் மறுபடியுமாக பேச வேண்டும் என்று தேவன் அவர்களோடு பேசினார். ஆனால் இவங்களுக்கு மறுபடியும் பயம், வேண்டாம் நீங்க எங்களோட பேசாதீங்க, மோசையை மட்டும் போய் பேசிட்டு வரட்டும்னு சொல்லி அங்க மோசையை அனுப்புறாங்க. அங்கேயும் பயம். இப்ப தேவன் பார்த்தாரு, என்னப்பா செய்ய நானு, இவங்க எப்படி பார்த்தாலும் என்னிடத்தில் பயப்படுகிறார்களே, நான் என்ன செய்யன்னு சொல்லி தேவன் ஆதியிலே வார்த்தையாகிய தேவன், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அது அந்த வார்த்தை மாம்சமாக இருந்தது. ஸோ அந்த வார்த்தையாகிய தேவன் பூமிக்கு மாமிசமாக ஒரு குழந்தை வடிவிலே, பாருங்க தேவன் நினைச்சிருந்தா ஒரு 33 வயதிலே அவர் இறங்கி வந்திருக்கலாம். ஆனால் அவர் பாருங்க, என்னை கண்டு என் பிள்ளைகள் பயப்படுகிறார்கள், இனிமேலும் அவர்கள் பயப்படக்கூடாது என்பதற்காக
ஒரு குழந்தை வடிவத்திலே. குழந்தை வடிவத்திலையும் பாருங்க, அவரு ஒரு ராஜாவினுடைய குழந்தை. ஆனா ராஜ சமூகத்திலே பிறந்திருப்பார் என்றால் ஒருவரும் போய் அவரை பார்க்க முடியாது. மறுபடியுமாக அந்த பயம் அவரை தொற்றிக்கொள்ளும். பாருங்க, நம்ம வீட்டுல கூட, நம்மளுடைய அக்கம் பக்கத்துல ஒரு பணக்கார வீட்டுல ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னா நம்ம போய் அதை பார்ப்போமா? ஐயோ, அவங்க என்ன நினைப்பாங்களோ, எனக்கு நான் அவ்வளவு தகுதி இல்லையே அப்படின்னு நாம நினைப்போம். அதே போலதான் என் ஜனங்கள் மறுபடியும் பயந்துருவாங்கன்னு சொல்லி ஒரு குழந்தை வடிவத்திலே, so that everyone can come and see, இந்த குழந்தையால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லியாவது அவங்க நினைக்கட்டுமேன்னு சொல்லி குழந்தை வடிவத்திலே, ஏழ்மை கோலத்திலே, மாட்டுத் தொழுவத்திலே எல்லாரும் வந்து பார்த்துக்கலாம். மாட்டுத் தொழுவத்துக்கு ராஜானான்னு வரலாம், ஒரு சாதாரண ஒரு கூலி தொழிலாளி கூட வரலாம். அங்கே எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. வந்தாவா வராட்டப்போ, ஆனால் யார் விரும்பினாலும் வரலாம். ஆனால் ராஜ சமூகத்திலே ராஜாக்கள் மாத்திரம், பிரபுக்கள் மாத்திரம், அரச வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் மாத்திரம்தான் எளிமையாக சென்று ராஜ பிள்ளையை தரிசிக்க முடியும். தேவன் பாருங்க, என் பிள்ளைகளின் பயத்தை அவர்களிடத்திலிருந்து போக்க வேண்டும் என்பதற்காக ஏழ்மை கோலம் எடுத்து மாட்டு தொழுவத்திலே பிறந்தார். முதலாக போய் அதாவது அந்த ஆட்டு மேய்ப்பர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். அவங்க பாருங்க, சந்தோஷத்தோடு ஆடி பாடி அப்படியே வந்து அவங்க அவ்வளவு சந்தோஷமா வந்து அவங்கள தொழுது கொண்டாங்களா. ஆதியிலே தேவனுடைய வார்த்தையை கேட்க பயந்த மனிதன் இன்று தைரியத்தோடு சந்தோஷத்தோடு அவருடைய சமூகத்திலே வர முடிகிறது. நம்முடைய தேவன் அப்படிப்பட்ட தெய்வம். ஆமென், ஆமென். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அன்பான தெய்வத்தை நாம் வணங்கி கொண்டிருக்கிறோம். ஏசாயா 52:13 வரைக்கும் படிங்க. 52 நானே படிக்கிறேன். 52. இதோ என் தாசன் ஞானமாய் நடப்பார், அவர் உயர்த்தப்பட்டு மேன்மையும் மகா உன்னதமுமாய் இருப்பார். மனுஷனை பார்க்கலும் அவருடைய முகப்பார்வையும், மனுபுத்திரர்களை பார்க்கலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்தக்கேடு அடைந்தபடியினாலே அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள். அவரை கண்ட அநேகர் அந்தபடியே அவர் அநேகம் ஜாதிகள் மேல் தெளிப்பார். அவர் நிமித்தம் ராஜாக்கள் தங்கள் வாய்களை மூடுவார்கள். ஏனெனில் தங்களுக்கு தெரிவிக்கப்படாதிருந்ததை அவர்கள் காண்பார்கள், கேள்விப்படாதிருந்ததை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். அதாவது என்னுடைய தாசன் ஏசாயா தீர்க்கதரிசி அவரை பற்றி தீர்க்க தரிசனமாக பார்த்து எழுதுகிறார். என் தாசன் இந்த மாதிரி வருவார் அப்படின்னு சொல்லி. ராஜாக்கள் ராஜ சமூகத்துல வருவாங்க. அதாவது அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க, மறுபடியும் ஏற்கனவே நாம் வந்து அந்த எகிப்தியர்களுடைய கைகளிலே அடிமைப்பட்டு கிடந்தோம், மறுபடியும் நாம் ரோம ராஜ்யத்தினிடத்தில் அடிமைப்பட்டு கிடந்தோம். இன்னும் மறுபடியும் மேசியா எப்படி மோசே வந்து எகிப்திலிருந்து நம்மளை விடுதலை பண்ணி கொண்டு போனானோ, பலவிதமான அற்புத காரியங்களை செய்து, அதே போல மறுபடியும் மேசியா வந்து நம்மை விடுவிப்பார் என்ற ரோமர்களுடைய கையில் இருந்துன்னு சொல்லி அவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா தேவன் அப்படி செய்யாம ஒரு ஏழை உருவமாய் வந்து எல்லாரும் அவரை தரிசிக்கக்கூடிய விதத்திலே வந்து அவர்களுக்கு அங்கே உபதேசித்தார் என்று பார்க்கிறோம். அதே இதை மத்தேயுல எழுதும்போது மத்தேயு அதை ரிமெம்பர் பண்ணுவார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12:18-20. இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன், இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன், என் ஆத்துமாவுக்கு பிரியமாயிருக்கிற என்னுடைய நேசன், என் ஆத்துமாவுக்கு பிரியமாயிருக்கிற என்னுடைய நேசன், என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன், என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன். அவர் புறஜாதியாருக்கு நியாயத்தை அறிவிப்பார், அவர் புறஜாதியாருக்கு நியாயத்தை அறிவிப்பார். வாக்குவாதம் செய்யவும் மாட்டார், கூக்குரலிடவும் மாட்டார். அவருடைய சத்தத்தை ஒருவனும் வீதிகளில் கேட்பதும் இல்லை, கேட்பதும் இல்லை. அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எறிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார் அப்படின்னு சொல்லி ஏசாயா சொன்னதை
இந்த இயேசுவை குறித்து இயேசு வெளிப்பட்ட போது மத்தேயு அதை ரிமெம்பர் பண்றாரு. பாருங்க, இயேசு கிறிஸ்து பிறந்தபோது குழந்தை வடிவத்திலே பிறந்தார், எல்லாரும் அணுகுகிற ரூபத்திலே பிறந்தார், அவர் தாழ்மை உள்ளவராய் இருந்தான்னு சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, 2 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளை எல்லாம் அழிக்கணும்னு சொல்லி ஏரோது கட்டளை பிறப்பித்த போது கூட தேவனாகிய கர்த்தர் பிள்ளையை தூக்கி கொண்டு எகிப்துக்கு ஓடுகிறார். அவர் கூக்குரலிடவும் மாட்டார். அவர் நினைச்சிருந்தா அதை நிறுத்தலாம், ஆனா இந்த வேதத்துல அவர் கூக்குரலிடவும் மாட்டார் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கிறது. அவர் வாக்குவாதம் செய்யவும் மாட்டார், கூக்குரலிடவும் மாட்டார், அவருடைய சத்தத்தை ஒருவனும் வீதிகளில் கேட்பதும் இல்லை அப்படின்னு சொல்லி ஏசாயாவினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படியாக இந்த மாதிரி பிதாவாகிய தெய்வம் கர்த்தரை இயேசு கிறிஸ்துவை எடுத்துக்கொண்டு வேறே ஒரு இடத்திற்கு செல்கிறார்கள். ஆனா தேவன் நினைச்சிருந்தா, அவங்க நினைச்ச மாதிரி தேவன் நினைச்சிருந்தாருன்னா அவங்கள அடின்னு அடிச்சு அந்த ஏரோது ராஜாவே இல்லாம ஆக்கியிருக்கலாம். ஆனால் தன் அன்பானவர் என்பதை வெளிப்படுத்தும் பொருட்டாக அவர் விதமாக செய்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். நம்முடைய தகப்பன் அவர் எப்போதும் கோபம் கொள்கிறவர் அல்ல. அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எறிகிற அணைக்காமலும் இருக்கிறவர, நீதிக்கு ஜெயம் கொடுக்கிற வரைக்கும் அவர் இந்த மாதிரி செஞ்சுட்டே இருப்பார். அவருடைய நீதி அடிதடி அல்ல, அப்புறமேட்டு அதாவது ரவுடித்தனம் அல்ல. அவருடைய நீதி அன்பான நீதி, நியாயமான நீதி. ஸோ அந்த நீதி உள்ள தேவனை நாம் ஆராதிக்கும்படியாக கூடி வந்திருக்கிறோம். நம் அந்த நினைப்போடு நம்முடைய தேவன் அன்பானவர், அவர் அன்பாகவே இருக்கிறவர், அவர் ஒருவரையும் கடிந்து கொள்ளார் என்கிற அந்த வார்த்தைகளை நினைவு கூர்ந்தபடி நாம் அவரை ஆராதனை செய்வோம், தொழுது கொள்வோம்.